ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் திருப்போரூர் முருகர் கோயில், பாலா திரிபுர சுந்தரி அம்மன் கோயில், ஜம்புகேஸ்வரர் கோயில் பற்றி பார்க்கலாம் வாங்க. நாங்கள் சாட்டர்டே செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருக்கிற கந்தசாமி திருக்கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோயில் சிதம்பர சுவாமிகளால் நிறுவப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல இவரோட போட்டோ இருக்கு. சிதம்பர சுவாமிகள் முருகன் மீது பாடிய 726 பாடல்கள் திருப்போரூர் சந்நிதி முறைன்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற வள்ளையார் ஓடை இந்த கோயிலோட திருக்குளமாக இருக்கு. இந்த கோயில்ல கந்தசாமி, வள்ளி, தெய்வானை மூலவர்கள் 3 பேரும் சுயம்பு வடிவத்துல இருக்காங்க. மூலவருக்கு அபிஷேகம் எதுவும் செய்யறதில்ல, புனுகு சட்டம் மட்டுமே சாற்றப்படுது. அபிஷேகம் ஆராதனை செய்யறதுக்காக வள்ளி, தெய்வானை, முருகன் சிலைகள் சிறிய வடிவத்துல ஒரு பீடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற முருகன் கையில ஆயுதங்கள் இல்ல, அதுக்கு பதிலா ஜபமாலையும் கபண்டலமுமே இருக்கு. இங்க இருக்கிற முருகன் பிரணவ பொருள் தெரியாத பிரம்மனை சிறையில் அடைச்சிட்ட முருகனே சிருஷ்டி தொழில செஞ்சதா வரலாறு. இங்க வள்ளி தெய்வானைக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கு. 24 தூண்கள் இருக்கிற மண்டபமும் இருக்கு. இந்த கோயில் காலையில 6 மணில இருந்து 12:30 மணி வரையும், ஈவினிங் 3:30 மணில இருந்து 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயில்ல சிதம்பர சுவாமிகளால பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரமும் இருக்கு. இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு செய்யப்படும் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. வன்னி மரம் இந்த கோயிலோட தல விருட்சமா இருக்கிறதால குழந்தை இல்லாதவங்க இந்த மரத்துல தொட்டில கட்டி வேண்டிக்கிறாங்க. பொதுவாவே வன்னி மரத்தை வழிபட்டா நம்ம பாவங்கள் போகும்னு சொல்லுவாங்க. இந்த வன்னி மரத்தை சுத்தி வர்றதால மன நிம்மதி கிடைக்கும். இந்த கோயில்ல காசி விஸ்வநாதர், குரு பகவான், பைரவருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கு. இந்த கோயில்ல நவகிரக சன்னதி இல்ல. எல்லா கோயில்லையும் பைரவர் நாயோட காட்சி தருவாரு. ஆனா இந்த கோயில்ல மூலவர் முருகரை பார்த்தபடி அமர்ந்த நிலையில இருக்காரு. எந்த முருகர் கோயிலுக்கு போனாலும் 6 வெத்தலை விளக்கேத்துறது வழக்கம். அதே மாதிரி கொடிமரத்துக்கு பக்கத்துல வெத்தலை விளக்கை ஏத்திட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி உழுந்து கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போல உட்கார்ந்து இருந்துட்டு கிளம்பினோம். கிளம்பி வெளியே வந்து அங்க இருக்கிற குளத்துல இருக்க மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டோம். யாரோ எங்களை தோலை தட்டி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா கோமாதா. எனக்கும் கொடுங்கன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்களுக்கும் மீதி இருக்கிற பொரிய போட்டு பார்த்தா அந்த கோமாதா பிரெக்னண்டா இருந்தது. அதனால அதுக்கு 2 வாழைப்பழமும் வாங்கி கொடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டோம். நாங்க காலையில 7:30 மணிக்கு கிளம்புனதால 9:30க்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். கோயில்ல கூட்டம் எதுவும் இல்லாததால 10:30 மணிக்கெல்லாம் நாங்க சாமி தரிசனத்தை முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கே, பக்கத்துல வேற ஏதாவது கோயில் இருந்தா போலான்னு தோணுச்சு. அதனால கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்த போதுதான் இந்த ஸ்ரீமத் ஔஷத லலிதா திரிபுர சுந்தரி ஸ்ரீ சக்கர ராஜசபை திருக்கோயில் பத்தி தெரிஞ்சிச்சு. இந்த கோயில் ஒரு பிரைவேட் கோயில். இதுல ஃப்ரண்ட் பேக்னு 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. நாங்க இப்போ பேக் என்ட்ரன்ஸ் வழியா தான் உள்ள போனோம். இந்த கோயில் திருப்போரூர் முருகர் கோயில்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல செம்பாக்கம்ன்ற கிராமத்துல இருக்கு. திருப்போரூர் முருகர் கோயிலோட கொடியேற்றம் இந்த கிராமத்துல இருக்கிற மக்களால தான் நடத்தப்படுது. இந்த கோயிலுக்கு உள்ள செல்போன் எடுத்து போக அனுமதி இல்லை. இந்த கோயில்ல மாதா லலிதாம்பிகை 3 வடிவத்துல காட்சி தராங்க. ஃபர்ஸ்ட் பாலா திரிபுர சுந்தரியாக, அதாவது சிறுமியாகவும், 2வது ஸ்ரீ தரணியா, அதாவது இளம் குமரி வடிவத்திலையும், 3வதா ஔஷதாம்பிகை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியாக, அதாவது
தாய் வடிவத்திலையும் காட்சி தராங்க. இந்த கோயிலோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாலா திரிபுர சுந்தரியும் ஸ்ரீ தரணியும் இருக்காங்க. கூட ஸ்ரீ சக்கரமும் இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல மாதா ஔஷதாம்பிகையும் பானலிங்கமும் மகாமேருவும் இருக்கு. இங்க இருக்கிற ஔஷதாம்பிகையோட சிற்பத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த சிலை 60க்கும் மேற்பட்ட மூலிகையாலையும் பானலிங்கம் சாலக்கிராமம் ஸ்ரீ சக்கரமும் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சிலை 9 அடி உயரத்துல இருக்கு. இந்த ஔஷதாம்பிகையை பார்க்க ஜென்ஸ் ஷர்ட் போடக்கூடாது. அதே டைம்ல படிக்கட்டுல முன்னாடி ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு தேவிக்கு முதுக காட்டாம ரிவர்ஸ்ல படிக்கட்டுல இறங்கி வரணும். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல உச்சிஷ்ட கணபதியும் காமதேனு சிலையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, கோயிலுக்குள்ள ஸ்ரீ வாராகியும் ஸ்ரீ மாதங்கியோட சிலைகளும் இருக்கு. கோயிலை சுத்தி இன்னமும் சிற்ப வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கோயில் காலையில 8:30 மணில இருந்து 1 மணி வரைக்கும், ஈவினிங் 4:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நீங்க திருப்போரூர் முருகர் கோயிலுக்கு போனா கண்டிப்பா இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. பாலா கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த அருள்மிகு ஸ்ரீ அழகாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் இருக்கு. இந்த கோயில் 1700 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயிலாம். இந்த கோயில் சூரியன், சந்திரன் முதலான 9 கிரகங்களாலும் 32 நாக கன்னிகளாலும் சித்தர்களாலும் வழிபாடு செய்யப்பட்ட கோயிலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.